உங்களை ஒருத்தர் கவனிக்கிறாரு அப்படின்னா, உங்கள் எதிர்க்க உட்காந்துருக்காருன்னா அவரோட பாதம் உங்களை நேராக உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் பேசுகிறத அவர் கவனிக்கணும்னா அவர் பாதம் வந்து சைடில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் பேச்சை வளர்க்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு. அண்டு வேலை வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பொதுவாக இது இப்படி கூட சொல்லலாம். நமக்கு வந்து வேலைகளை தள்ளி போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை அதை நான் வந்து கட் பண்ணணும், நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வந்து நாளைக்கு வந்து இதை முதல்ல எடுத்துக்கிறேன், நான் தள்ளி போடுற வேலையை நாளைக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும், நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன வரணும், அந்த மாதிரி முடிவை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன வேலையை தள்ளி போட போகிறீங்கன்றதை நினச்சிட்டு தூங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து அந்த எந்த வேலையை தள்ளி போடணும்னு நினச்சிக்கோ அந்த வேலையை முடிச்சிடுவீங்க. இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய கட்டளைகள் 12 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உளவியல் கட்டளைகள் 12.